சிவா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சிவாலேருந்து எல்லாரும் சாமி கும்பிடணும், எல்லாரும் வரீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப உதயபெருமாள் வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இருமா எல்லாரும் வந்துட்டோம், நிச்சயம் நம்ம கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகணும், பூஜையை பண்ணுறப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாமா இந்த வாட்டி நான் பூஜை பண்ணுறேன் மாமா அப்படின்னு நம்ம ரித்திகா வந்து பேசுகிறாங்க. சரிம்மா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செல்வராணி அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வாங்கி தராங்க. ஏங்க இந்த வீட்டை பொறுத்தளவு அடுத்தது எல்லாமே ரித்திகா தானேங்க. அவளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்தாதான் அவன் மனசுலையும் இந்த குடும்பம் நம்மளோடதுன்னு தெரிய வரும். எதுக்கு எடுத்தாலும் அவள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறத விட நம்ம சொல்லி கொடுக்கணுங்க நம்ம ரித்திகாவுக்கு. சரிம்மா நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் பூஜை ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரித்திகா சாமி பாட்டு வந்து பாடுமா அப்படின்னு சொன்னோன்னே ரித்திகாவுக்கு சுத்தமாக வந்து தெரியல. சாமி பாட்டா அது எப்படி? ஏங்க அவளுக்கு இப்போ தாங்க இங்கே வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது படிப்படியாக வந்து வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சாமி பாட்டு பாட தெரிஞ்சா பூஜை பண்ண தெரிஞ்சா இங்கே பண்ணட்டும், நான் வேணான்னு சொல்லவே இல்லை. அப்படி தெரியலனா அடுத்த வாட்டிலேருந்து அவள் பூஜை பண்ணட்டும். இப்போ யார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவா வந்து ஐலிக்கு எல்லாமே தெரியும். அவள் அத்துப்படியாக வந்து எல்லாமே சூப்பராக வந்து பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஐலியே பண்ணட்டோன்னு உதயபெருமாள் வந்து சொல்கிறப்ப எனக்கு இங்கே ஒரு அதிகாரம் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கொடுக்கணுன்னா அத்தைக்கிட்ட தான் கொடுப்பேன். ஐயையோ எனக்கு பூஜை பண்ணான்னு தெரியாதே, இதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. விடு ரித்திகா, ஃபஸ்ட்டு இப்போ ஐலியே பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப உதயபெருமாள் வந்து நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. உதயபெருமாள் பக்கத்தில் நம்ம கபிலன் வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் கால் வந்ததுனால இப்போ சிவா வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி போச்சு. இதை நம்ம செல்வராணி வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. பூஜை ரூமில் ஏதாவது பேசுனா என் வீட்டுக்காரருக்கு செமையாக வந்து கோவம் வரும், அதனால் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அயலி நீ ஏன் வந்து பூஜை பண்ணிடணுன்னே டக்கு டக்குன்னு போகிறாங்க. சூடத்தை வந்து ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு சாமிக்கு என்னென்ன பாட்டெல்லாம் பாடுவாங்களோ அது எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து பாடி முடிக்கிறாங்க. பரவாயில்லையே அயலிக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாட்டு பாடி பூஜையை வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம செல்வராணி இருக்காங்களே ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க புருஷனையும் சிவாவையும் பார்க்குறாங்க. என்னது உதய பெருமாளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அச்சசல் மாறாமல் இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க நம்ம செல்வராணி. நம்ம சிவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க கையெல்லாம். இவரும் வந்து 2 பேரும் HSL வந்து காப்பு கயிறுன்னு சிமிலாரிட்டியாக அப்படியே வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து சந்தேகம் தோணுது. சிவா வேற அப்பா அப்பான்னு உரிமையாக வேற பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அவனை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் எல்லாரும் முன்னாடியே வந்து கேட்டுருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தின்னூரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம அயலி தின்னூரை வந்து உதயபெருமாள் எப்படி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அச்சசலாக 1% கூட மாறாத அளவுக்கு நம்ம சிவாவும் அதே மாதிரி வந்து வச்ச உடனே செம்மையாக வந்து கோவம் வருது. கோவத்தை காட்டி இங்கே பிரயோஜனம் இல்லை, நம்ம புத்திசாலித்தனத்தை தான் காட்டணும். சிவா உனக்கு இதுதான் சொந்த ஊராப்பா இல்லை பூர்வீக ஊருன்னு ஏதாவது இருக்கான்னு சொல்லி சிவாவை விசாரிக்க விசாரிக்க நம்ம உதயபெருமாளுக்கு வேர்த்து கொட்டுது. அவர் மாட்டுக்கும் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க? ஏங்க தெரிஞ்சுக்க வேணாமா? நம்ம வீட்டில் இந்த பையன் இருக்கானா, சொந்த ஊர் கூடயா தெரியாமல் நம்ம வீட்டில் வந்து தங்க வைக்க முடியும்? சும்மா இருங்க, எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்வராணி, சிவா என்கிட்ட சொல்கிறதுல உனக்கு எதுவும் தயக்கமா? அப்படியெல்லாம் இல்லை, நானும் அம்மாவும் மட்டும்தான். அம்மா தான் என்ன பட்டணத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா தம்பி, சரி தம்பி சூப்பர். அடுத்தது உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் இருக்குது. நீங்கள் எப்போலேருந்து கிராமத்துலேருந்து இங்கே கிளம்பி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ இந்த வருஷத்தில் தான் சிவா பட்டணத்துக்கு வந்திருக்கானா, எல்லாம் ஓகே தான். இப்போ அடுத்தது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, சிவாவோட அம்மா பேர் என்ன, அதை மட்டும் கேட்டுட்டா பாதி பிரச்சனை வந்து இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சிவா உன்னோட அம்மா பேர் என்னப்பா அப்படின்னு சொன்னோன்னே அயலி வந்து ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அச்சோ சீனியர் வேறு
என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. எதை வச்சு சந்தேகம் வந்திருக்குன்னு பார்த்தா, உதயபெருமாள் ஃபேஸையும் நம்ம சிவா ஃபேஸையும் பார்க்குறாங்க. ஐயையோ! திண்ணூறும் ஒரே மாரி வச்சிருக்காங்க. கையில காப்பு இது எல்லாம் ஒரே மாரியே வந்து கயிறுலேருந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாம சீனியர் வந்து அன்புல கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே! இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாரி ஐலி சொல்றப்ப, ஐலி வந்து குறுக்க வந்து நிக்கிறாங்க. "என்ன அத்த செம்மையா வந்து குறுக்கு கேள்வியா வந்து கேட்குறீங்க. என்ன வேணும்? அவரோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேசுறாங்க. உடனே சிவாவும் சொல்லாம விட்டுட்டாங்க அந்த இடத்துல. என்னது ஐலி வந்து குறுக்க வந்து நிக்கிறா? ஆமால்ல, சிவாவோட டீட்டெயில்லாம் நமக்கு எதுக்கு? விடுமா 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் போய் பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சோபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாடா! அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு நம்ம உதயபெருமாள். ஏன் நான் கேள்வி கேட்க கேட்க உதயபெருமாள் ஏன் பாட்டமாகறாரு? எதார்த்தமாவா? இல்ல வேற எதுவுமா? அவர்கிட்டயே கேட்டுருவோன்னு சொல்லிட்டு உதயபெருமாள் முன்னாடி நிக்கிறாங்க. ஏங்க நான் சிவாவை கேள்வி கேட்டா நீங்க எதுக்கு பாட்டமாகறீங்க? இல்லம்மா, நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா, நம்ப 2, 3 மாசம் கிடைக்க வேண்டிய வருமானத்த, அந்த ப்ராஃபிட்ட இப்பயே 2, 3 நாள்லயே கிடைச்சிரும். அப்படி என்னங்க பிசினஸ் அப்படின்னு சொன்னோனே, ஏதேதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாங்க, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் கிடைக்கும்னு சாமிகிட்ட இதனால தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ கேட்டதுனால பாட்டமாகல. நானே நல்ல விதமா வந்து கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறப்ப, நீ அது சரியில்ல, அது விசாரிக்கணும், இத விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டேனா, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மத்தபடி என்னம்மா இருக்கு? சிவாவ விசாரிக்கிறதுனால நான் எதுக்கு பாட்டப்பட போறேன்? அப்படின்னு சொல்றப்ப, ஏம்மா எதுவும் சந்தேகமா? அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா வந்து கேட்குறாங்க. என்னங்க சந்தேகம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் செல்வராணி. நீ யாரு? எப்படிப்பட்டவன்னு நல்லாவே தெரியும். உனக்கு சந்தேகம் வந்திருக்குனாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எதுவும் சந்தேகம்லாம் படாத அப்படின்னு சொல்றப்ப, ச்சே ச்சே அப்படியெல்லாம் இல்லங்க. நீங்க வேற. நான் அவன் கையில வந்து கட்டியிருக்கிற காப்பும், கயிறும் பார்த்து தான் லைட்டா சந்தேகப்பட்டுட்டேன். என்னம்மா சொல்ற? அந்த காப்பு என்ன ஒரே ஒருத்தரா கட்டியிருப்பாப்ல? இதே மாரி ஏகப்பட்ட பேர்லாம் கட்டியிருப்பாங்க. அப்பன்னா அவங்க எல்லாரும் என்னோட பையனாங்கிற மாரி உதயபெருமாள் வந்து சூப்பரா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்பாடா! மாமா வந்து சமாளிச்சுட்டாங்கன்னு சொல்லி அயலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அத்தை வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அயலி வந்து சிவாட்ட வந்து பேசுறாங்க. என்னங்க நீங்க மாட்டும் எல்லாத்தையும் வந்து ஒப்பிக்கிறீங்க. ஆல்ரெடி உங்க மேல வந்து சந்தேகம் வந்துருச்சு. நீங்க தான் அவரோட பையங்கிற மாரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லம்மா, அன்பா பாசமா என்கிட்ட இத்தன நாள் வரைக்கும் யாரும் பேசினது இல்லையா? சித்தி பேசினத பார்த்தா எனக்கு எங்க அம்மாவே பேசின மாரி தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் அதிகாரிங்கிற விஷயம்லாம் நான் யோசிக்கவே இல்ல. என் மேல அன்பு காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேனா, அதுவும் சித்தி மூலியமா வந்து கிடைச்சுச்சா, அதனால தான் நான் அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். "இன்னமும் பாசத்துக்காக தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா எலி, என் மேல யார் அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருக்காங்கிற மாரி சொன்னோனே, ஏன் நான் இல்லையாங்கிற மாரி ஐலி வந்து கோவிச்சுக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.